யாராச்சும் வீட்டுக்கு வர சொன்னாங்களா? இன்னைக்கு ஏதோ அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. உங்களை ஏதாவது கூப்பிட்டாங்களாக்கா? ஆமா மலரு, காளிமக்கா நேத்தே சொன்னாங்க அந்த புள்ள வீட்டுல இருந்து நாளைக்கு ஏதோ வராங்களாமா. நீயும் வாசித்தான்னு சொன்னாங்க. உன்னை கூப்பிட்டாங்களா மலரு? எங்கிட்டயும் சொன்னாங்கக்கா. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம போகணுமா என்ன அப்படின்னு தான் ஒரே யோசனையா இருக்குது. அதான் உங்ககிட்ட கேட்டேன். சரி வா மலரு, காளிமக்கா கூப்பிட்டதுக்காக நம்ம போய் சும்மா நின்றுட்டு வந்துடலாம். இல்லாட்டி அப்புறம் அந்த அக்கா கூப்பிட்டு போகலன்னு ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க. அது சரிக்கா, இந்த சின்ன பிள்ளையே போகலன்னு சொல்லிட்டு இருந்தா அவ அப்படிதான் மலரு சொன்னா. அதுக்கப்புறம் வாரு, நம்ம தான் இருந்த மிச்ச மீதி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர. அவளுக்கு 2 பேரும் அப்படியே கிளம்பி போயிட்டாளுங்களே, இந்த நிலாவும் சின்ன பிள்ளையும். அதான் அவங்க அத்தை தான் ஃபோன் பண்ணாங்களாமா. சரி அதனாலதான் போறேன்னு சொல்லி தானே போயிட்டா. அதான் காளிமக்காவை நீ சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் அப்படி இப்படின்னு பாக்குறப்ப சொந்தக்காரங்களாமா. சின்ன உள்ள மாமியாருக்கு ஏதோ பங்காளி முறை வேணும்னு சொன்னாங்களாமா. சரி அதனாலதான் ஒரு வாரம் சின்ன பிள்ளைய வர சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா, சும்மா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம். ஏக்கா வீட்டுக்கு போயிட்டு போகலாமா இல்லை இப்படியே போறதாக்கா? நேரம் பேர் ஆயிடுச்சு. ஆமா மலர், நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு போனோம்னா இன்னும் நேரம் ஆயிரும். அவங்க வந்தாலும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம காளிமக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாமா? சரிக்கா. ஏங்க நீ அந்த பொண்ணு வரலையா? அவங்க தாத்தா பாட்டி மட்டும் தான் வந்திருக்காங்களா? ஆமா சின்ன புள்ள, அவங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்களாட்டு இருக்குது. அதான் அந்த புள்ளையும் வேலைக்கு போகுதாமா. நம்ம பையன் தயிர பக்கம் தான் அவளும் சேர்ந்துருக்கிறாளாமா. என்ன நீ சொல்றீங்க? கிருஷ்ணன் என்கிட்ட சொல்லவே இல்லையே இதை பத்தி எல்லாம். ஆமா சின்ன புள்ள, அவன் என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அன்னைக்கு உங்க அண்ணன் போயிட்டு வந்தாருல்ல 2வது டைம், அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. சரி அண்ணி, நீங்க வேணா போய் பேசிட்டு இருங்க, போங்க. நான் வேணா காபி போட்டு கொண்டு வரேன். ஐயோ வேண்டாம் சின்ன புள்ள, அவங்களுக்குலாம் சுகர் இருக்குதாமா. சக்கரை இல்லாம கரும்பு சக்கரை தான் போட்டு காப்பி வைக்கணும். இரு நானே செய்யறேன், நீ வேற எதையாவது எடுத்து விட்டுருவ. இரு பால் காஞ்சிட்டு இருக்குது, நானே காப்பி போட்டுட்டு வரேன். சரி நீ வேணா முன்னாடி போய் உட்கார் போ, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நீ உங்க கூடயே நிக்கிறேன். அவங்க தான் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க, போன கதை வந்த கதையெல்லாம். எங்க அத்தைக்கு சொல்லவா வேணும்? ஆளை பார்த்தது போதும், வாயே நிக்கல. இன்னும் பேசிட்டே இருக்கிறாங்க. வாய் வலிக்குமா வலிக்காதா தெரியல. போன கதை வந்த கதை அந்த கதை இந்த கதைன்ட்டு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டு கேட்டு எனக்கே காதுல ரத்தம் வர மாதிரி இருக்குது. நானே எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். நீங்க வாங்க, அதுக்கப்புறமா நான் போறேன். நான் போய் யார் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது? ஐயோ அவர் கேட்பாரு, நீ என்னால முடியாது. ஆமா கிருஷ்ணன் என்ன இன்னும் வரலையா? ஆமா ஆமா, இன்னும் அந்த புள்ள கூட அதான் வேற ஒன்னா வேலை செய்யறாங்க. இனி எல்லாம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் மெதுவா தானே நீ வருவான். ஆமா சிம்ரன் எங்க நீ? ஓ அப்படி அங்கதான் இருக்கிறாளா? சரி 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 இருக்கட்டும், நீ நான் வேணா அப்புறமேல் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சின்ன புள்ள, நீ முன்னாடி போ, நான் காப்பி எடுத்துட்டு வரேன். உங்க அத்தை வேற நம்ம இங்க நின்னு பேசிட்டு இருக்கறோம்னு சொல்லி அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க. நீ முன்னாடி போ, நான் எடுத்துட்டு வரேன். சரி நீ சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. என்னமா ரங்கா, நான் எதிரே வாக்கலடி. நம்ம சொந்தத்திலேயே வந்து அமையும் சொல்லி என்ற வேட்டி எங்க கல்யாணம் பண்றாளே எங்கேயோ என்னமோன்ட்டு நாங்க ரொம்ப நினைச்சிட்டே இருந்தோம் இதை பத்தி. பரவாயில்ல ரங்கா, நல்ல சொந்தத்திலேயே வந்து அமைஞ்சிருக்குது போ. அவங்களே பாத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நமக்கு எல்லாம் பிடிச்சிருச்சு. நீங்களே என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என் பையன் கிட்ட பேசிட்டு அப்புறம் என்ன ஏதுங்கிறத அப்புறம் சொல்றேன். சரியா? என்ன காளிமா, நீ என்ன சொல்ற? நம்ம எல்லாம் சம்மதம் சொல்லிடலாமா என்ன? நான் என்ன நீ சொல்றதுங்க? அதான் அவங்களே பிடிச்சி போய் தானே வந்து சொன்னாங்க. நீ நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்குது? பார்த்து எல்லாம் முடிவு பண்ணுங்க. சின்னப்புல, உங்க அண்ணன் ஏதோ ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போனா அவனை வர சொல்லிடு, என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறம் முடிவு சொல்லிடலாம். அவங்களுக்கு பாரு நேரம் ஆயிருச்சுங்கறாங்க, கிளம்பணுங்கறாங்க. சீக்கிரமா வர சொல்ல போங்க அண்ணனை. சரிங்க அத்தை, வர சொல்றேன். நீங்க முதல்ல காப்பியை குடிங்க. ஆரியா போச்சு, நான் பேசிட்டே இருக்கிறீங்க. சரி சரி போய் கூட்டிட்டு வா போ. போறேன் இருங்க. அதான் கணேசனே வந்துட்டாரங்க. சரி அவங்கிட்டே கேட்டு சொல்லு என்னன்னு. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஆமாடா கணேசா, வா வா. எங்கடா ஃபோன் பேசுறான் போயிட்டு இன்னாரமா? இல்லத்தா, ஒரு முக்கியமான போனா அதான் பேசிட்டு இருந்தேன். சரி சொல்லுங்கத்தா, என்ன பேசிட்டீங்களா? நீ என்னடா பேசுறது? அதான் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுல. இனி எப்ப நிச்சயம் என்ன ஏதுங்கறத முடிவு பண்ணுவானே. சரி அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். சரி சொல்லு, நாம எப்ப நிச்சயம் வச்சுக்கலாம் என்ன? அதெல்லாம் எதுக்கத்த என்ன கேக்குறீங்க? நீங்களே போய் ஏதோ ஒரு ஜோசியரை பார்த்து ஒரு நாள் குறிங்க. இல்லப்பா கணேசா, உனக்கு ஒரு யோசனை இருக்குல்ல, அதை சொல்லு நீ. அதுக்கு இல்லப்பா, நிச்சயம் வைக்கிறதுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. அதெல்லாம் நாள் சீக்கிரம் குறிச்சிடலாம். ஆமா அவங்க ஏதோ ஃபாரின்ல இருந்து வரணும் இல்லை, நிச்சயத்துக்கு வருவாங்களே என்ன, முதல்ல அதை கேட்டு சொல்லுங்க. இல்லப்பா கணேசா, அவனால பெருசா இதையெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவனுங்க எல்லாம் எப்போ வருவானுங்க என்ன ஏதுனால தெரியாது. அவனுங்களெல்லாம் நம்மனா கல்யாணமே பண்ண முடியாது நம்ம பிள்ளைங்களுக்கு. அதனால நீ அதையெல்லாம் விட்டுரு. அவங்க நிச்சயத்துக்கெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. கல்யாணத்துக்கு வேணா வரக்கு பார்ப்பாங்க. அதனால நிச்சயம் நம்மளே பார்த்து பண்ணிக்க வேண்டியதா. அவனாலே வரமாட்டான் கணேசா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? பொண்ணை பெத்தவன் அவன் வராம எப்படி பண்றது நம்ம? கணேசா நீ அதெல்லாம் விட்டு கணேசா. அதான் நாங்க 2 பேர் இருக்கறோம்ல. அவனால இப்படி உடனே எல்லாம் வர முடியாதுங்கம்மா. அவனுக்கு அப்படி சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது? அவங்க பாட்டியில புள்ளையவே தனியா அனுப்பி விட்டுக்கறாங்க. அப்புறம் அவங்கள போய் நீ எனக்கு
சரிங்க அத்தை, அப்ப நீங்க காளிமாவை கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு வாங்க, அன்னைக்கே நம்ம எல்லாம் வச்சுக்கலாம். சரியா? சரிடா கணேசா. சரி காளிமா, ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம அந்த ஜோசியர் கிட்ட போய் ஒரு நல்ல நாள் பார்த்து தேடி குடிச்சிட்டு வந்துடலாம். சரியா காளிமா? சரிங்கம்மா. செல்லம்மா, சரி வந்த வேலையெல்லாம் முடிஞ்சது, எல்லாம் பேசியாச்சு, நீ கிளம்பலாமா? இன்னும் உங்க அக்கா கிட்ட நாயும் பேசணுமா? மிச்சம் மீதி ஏதாவது வச்சிருந்தா அப்புறம் பேசிக்கோ. எல்லாம் ஒட்டுக்கா இன்னைக்கே பேசணுமா என்ன? ஆமா நாங்க அக்கா தங்கச்சிக்கு பேசி உங்களுக்கு பொறுக்காதே. சரி காம்பளா இருங்க. சரிக்கா, நான் நீ கிளம்புறேன். நீ 2 நாள் கழிச்சு வீட்டுக்கே வரியா? நம்ம அங்கிருந்து போய்க்கலாம். சரிடி. சரி, நான் ஃபோன் பண்றேன். நீ போ. நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி நீ எப்ப வர என்னன்னு சொல்றேன். சரியா? சரிக்கா. ஆமா கணேசா, உனக்கு ஒரு புள்ள இருக்குதுன்னு சொன்னா, எங்க அந்த புள்ளைய நான் வந்ததுல இருந்து பார்க்கவே இல்ல. அது புள்ள அங்க பக்கத்துல தான் போயிருக்கா. அங்க அந்த புள்ளைங்களோட சேர்ந்து படிச்சிட்டு இருப்பா. சரி, அவ வீட்ல இல்ல இப்போ. அப்படியா? சரி அடுத்த வாட்டி வரும்போது வேணா பாத்துக்கறேன். சரிங்க அத்தை, இதான் என்ற தங்கச்சியாட்டவே தான் என்ற உள்ளேயும் இருப்பா, இதே மாதிரி தான். அப்படியா? சரிப்பா கணேசா, இனி நாங்க கிளம்புறோம். சரியா? சரி, நீங்க எல்லாம் போய் நாள் குறிச்சிட்டு வந்துட்டு சொல்லுங்க, அப்புறம் மற்ற ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா கணேசா. சரி வாசல்லம்மா, நம்ம கிளம்பலாம். நீ விட்ட நாள் முழுக்க இங்கே உட்காந்து பேசிட்டே இருப்பியாட்டு இருக்குது. நேரம் வேற ஆயிட்டு இருக்குது. வா, இனி இருட்டாகவே போகுது. என்னத்த, நான் வேணா கார்ல கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா? இல்லப்பா கணேசா, நாங்க ஆட்டோல தான் வந்திருக்கிறோம். அதான் அந்த ஆட்டோக்கார பையன் அங்கதான் நின்றுட்டு இருக்கிறான். நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். சரியா? சரிங்கப்பா. சரி பார்த்து போங்க. சரி, அப்புறம் நாளைக்கு ஏதோ ஃபோன் பண்றேன் நான். சரியா? சரிப்பா கணேசா. சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். காளிமா, நாங்க போயிட்டு வரோம். கணேசா, சரி வரோம்ப்பா. அம்மாடி சின்ன புள்ள, சரி போயிட்டு வரோம். என்ன சின்ன புள்ள வந்ததுல இருந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற சரியாவே? ஆமா, எங்கிருந்து உங்ககிட்ட நான் பேசுறது? அதான் வந்ததுல இருந்து அக்கா தங்கச்சிங்க நீங்களே பேசிட்டு இருக்கிறீங்க. பக்கத்துல யார் இருக்கா யார் இல்லைன்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா கதை பேசிட்டு இருக்கிறீங்க. நான் எங்களை எல்லாம் நாங்க இருக்கிறோமா இல்லையான்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்ககிட்ட பேசுறது நாங்க? சரி சின்ன புள்ள, கோவப்படாத. அதே நாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோமா, அதான் அப்படியே பேசிட்டே இருந்துட்டோம். சரி சின்ன புள்ள, அம்மா உனக்கு ஒரு சின்ன வயன் இருக்கிறான்னு சொன்னாங்க. எங்க அவன்? அதான் அவன் பக்கத்து வீட்டுல தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க அத்தை. சரி இனி என்ன அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தானே இருப்போம். சரி, அடுத்த வாட்டி வரும்போது பாத்துக்கறேன். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். என்ன காளிமா, உனக்கு எல்லாம் சம்மதம் தானே? சரிங்கம்மா. இனி நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? சரி, அதெல்லாம் முடிவாய் போச்சுல. இனி என்ன? சரி, நல்ல நாள் பார்த்து நிச்சயம் வச்சுட்டு அப்புறம் வேணா ஒரு 2 மாசம் கழிச்சு வேணா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரியா? சரி காளிமா. சரி, நீ எல்லாம் சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். சரியா? சரி காளிமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிங்க. கணேஷ், அப்படியே போற வழியில நீ இறக்கி விட்டுடா வீட்ல. ஏங்க அத்தை, இப்பவே போகணுமா? அதான் சின்ன பிள்ளை தான் இங்க தான் இருக்கிறா. இங்க கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதானே? இல்லடா கணேஷா, சென்ட்ராஸ் வர நேரமாச்சு. நான் வீட்டுக்கு போறேன். இவதான் அப்புறம் ஊர் பையன் போயிட்டு தானே வருவா. இனி இப்பவே நான் வீட்டுக்கு வருவாளா என்ன? சரி, அந்த வயன் வர நேரமாச்சு. என்ன அப்படியே வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போ. சரி வாங்க அத்தை. ஏண்டி, எப்ப வருவ வீட்டுக்கு நீ? நீங்க போங்க, நான் அப்புறமேல் வர்றேன். அதானே, இப்ப எப்படி வருவா? சரி வாடா, நம்ம போலாம். ஏங்க நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கிறாங்க. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சரியா விருப்பம் இல்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன புள்ள. நானே கொஞ்சமே என்ற மனசு மாத்திட்டு இருக்கிறேன். நான் இனி விரும்பினா என்ன விரும்பாட்டி என்ன? நம்ம போய் பார்க்கல இல்ல ஒண்ணும். அவனா பார்த்துட்டு வந்தது தானே சொன்னான். எனக்கு அது என்னமோ தெரியல சின்ன புள்ள, மனசுக்குள்ள ஒரு உறுத்திக்கிட்டே இருக்குது. காளிமக்கா, வா சீதா, வா. என்னக்கா, பொண்ணு வீட்ல இருந்து வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டே போயிட்டாங்க சீதா, இப்பதான் கிளம்பி போறாங்க. போயிட்டாங்களா? நீங்க வர சொன்னீங்களா? சரி, அதான் வந்துட்டு இருந்தா. சரி, நாங்க வரதுக்குள்ள போயிட்டாங்களாட்டு இருக்குது. அது கொஞ்சம் நீ தோட்டத்துக்கு போயிருந்தோமாக்கா, அதுல கொஞ்சம் நேரமாயி போச்சு வரதுக்கு. சரி அதாக்கா. சரி பெண்ணே, எல்லாம் நல்லா எல்லாம் முடிஞ்சுதா நல்ல விதமா? எல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க சீதா. இனி ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் எப்ப எதுன்னு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். என்னக்கா, உங்க முகமே சரியில்லையே. ஏன், உங்களுக்கு என்ன மனசு இதாகலையா? அது என்னமோ மலரு, என்ன சொந்தமா இருந்தாலும் எனக்கு ஏதோ பையனே பார்த்துட்டானே, நம்ம கிட்ட எதுவும் கேட்டுக்காம அப்படின்னு ஒரு வாரத்துல மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. உடுக்கா, இனி என்னக்கா பண்றது? மனசு நீங்க தான் கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கணும். இனி பேசி இனி என்ன ஆக போகுது? எல்லாம் இந்த காலத்துல அப்படிதாக்கா நடக்குது. நான் வேற 2 பொட்ட புள்ளைய வச்சிருக்கிறேன். எனக்கே அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குதுக்கா. எப்படிதான் எங்களை கட்டி கொடுத்து கரையேற்றுற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இல்லை. போங்க. என்னமோ சீதா, பையனை பெற்றாலும் அப்படிதான் இருக்குது, பிள்ளைங்களை பெற்றாலும் அப்படிதான் இருக்குது. காலமே ரொம்ப கெட்டு போச்சு. போ சீதா. அண்ணி, அதெல்லாம் இப்போ யோசிக்க முடியாத நீ. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னும் பழைய காலத்து மாதிரியே இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ எல்லாம் மாறி போச்சு அண்ணி. இப்போ எல்லாம் பிள்ளைங்களாம் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் மாறிக்கணும். சரி விடுங்க, வாங்க, எனக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது வந்து எடுத்து கொடுங்க, வாங்க. சரி வா சீதா, உட்காருங்க, வாங்க. காப்பி போட்டு கொடுக்குறேன், குடிங்க. தோட்டத்துல இருந்து இப்படியே வந்துட்டீங்களா இருக்குது? ஆமாக்கா. சரி, நேரமாயி போச்சுன்னு வீட்டுக்கு போகாம இப்படியே வந்தா. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். நீ காப்பி குடிச்சிட்டு இருந்தா இன்னும் நேரமா இருக்கா. பிள்ளைங்களாம் வேற வீட்டுல தனியா இருக்கிறாங்க. நாங்களும் காலையில போனது. நீ என்ன பண்றாங்க இன்னும் தெரியல. சரி, நான் வீட்டுக்கு போறேக்கா, அப்புறம் வேணா வரேன். இரு சீதா, ஒரு காப்பி குடிச்சிட்டு போறதுக்கு என்ன நேரமாயிரும்? அவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்கிறீங்க. இருங்க, கொஞ்சம் குடிச்சிட்டு போவீங்களாமா? இல்லக்கா, பரவாயில்லக்கா, உடுக்க நான் வீட்டுல
ஏன் நீங்க வரீங்களா? நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன். நீ உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஏன் சின்ன புள்ள நீயே கூட்டிட்டு வரியா அப்போ? ஆமா நீ, நான் கூட்டிட்டு வர விடுங்க, அப்புறமேல் கூட்டிட்டு வரேன். நீங்க போய் நான் அண்ணனும் வந்துருவாரு, இது கிருஷ்ணன் வர நேரமாச்சு. நீங்க வேணா வீட்டுல இருங்க, உங்களுக்கு தான் வீட்லயே வேலை தீராதே. நீ எதுக்கு மறுபடியும் அவ்வளோ தொலை வர்றீங்க? நானே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறேன், சரியா? சரி சின்ன புள்ள, சரி பசிக்குதுன்னு சொன்னா வா, ஏதோ சாப்பிட்டுட்டு வேணா போவியாமா? இல்ல நீ பரவாயில்ல விடுங்க. அதான் நான் சீதாக்கா வீட்டுக்கு தானே போறேன், அங்க போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிற விடுங்க. சரிக்கா, சரி அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வா சின்ன புள்ள போலாம் வா. என்னக்கா அவ்வளவு வெளிச்சமா இருந்தது, சித்த நேரத்துல இப்படி இருட்டாய் போச்சு? ஆமா மலர், அப்புறம் இருட்டுற நேரம் ஆயிடுச்சுல்ல. ஆமாக்கா, இனி போய் சாப்பாடு வேற எல்லாம் செய்யணும். வீட்டுல இருந்திருந்தோம்னா இந்நேரம் செஞ்சு வச்சிருப்போம். இனி போய் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. இந்த பூமாரி இங்க இருக்கிறாளா, நீ வீட்டுக்கு போயிட்டாளான்னு ஒன்றும் தெரியல. இங்கதான் இருக்கிறா மலரே, வா நம்ம வீட்டுல தான் இருக்கிறாளாட்டு இருக்குது. சிம்ரனு சோனி பூமாரி எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்களாட்டு இருக்குது. வா வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் போவையாமா. அப்பா இன்னைக்கு ரொம்ப தோட்டத்துலயும் வேலை, நடந்து நடந்து இன்னைக்கு ரொம்ப கை காலெல்லாம் வலிக்குதுக்கா. ஆமா மலர், எனக்கும் அப்படிதான் இருக்குது, ரொம்ப சலுப்பா இருக்குது. நானும் இன்னும் சமைக்கல, என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல மலர். அடா என்னக்கா எல்லாரும் இப்பதான் வரீங்களா? ஆமா நீல, தோட்டத்துல இருந்து வரைக்கும் கொஞ்சம் நேரமாயி போச்சா, சரி அப்படியே காளிமக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இப்பதான் வந்து உட்காரணும். அம்மா நீ எங்க போயிட்டு வர? சின்ன புள்ள கூட தான் அப்படியே தான் வந்தேன். ஆமாக்கா, நானும் சின்ன புள்ளி ஒன்னா தான் வந்தோம். சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனேன். சரி போயிட்டு அப்புறம் இப்பதான் வர்றேன். சரி வா வா உட்காரு வா, ஒரு ஆள் குறையுதேன்னு பார்த்தோம், கரெக்டா வந்துட்டா. என்ன சின்ன புள்ள, என்ன உங்க அண்ணி வீட்டுக்கார சொந்தக்காரங்களாம் வர்றாங்கன்னு சொன்னா வந்துட்டு போயிட்டாங்களா? அதெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்கடி. சரி சரி, அப்ப சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வந்தியா சின்ன புள்ள? சாப்பிட்றக்கா நான் எனக்கு கொண்டு வருது. ஏண்டி வந்தவங்களுக்கு ஏதாவது பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் போட்டு கொடுத்துருப்பீங்களா? அதை எதுவும் கொண்டு வரலையா நமக்கு சாப்பிட்றதுக்கு? எனக்கு பஜ்ஜி சொஜ்ஜியா? போடி, அவங்களே ஏதோ வயசானவங்க 2 கல்டுங்க வந்தது, அவங்க என்னத்த போய் சாப்பிட்றாங்க? அவங்க சும்மா ஏதோ டீ மட்டும் தான் குடிச்சிட்டு போனாங்க, அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடல. என்ன சின்ன புள்ள இப்படி பண்ணிட்டேன்? நானே ஏதாவது தீனி ஏதாவது கொண்டு வருவேன் சாப்பிடலாம் நினைச்சிட்டு தான் வந்தேன். என்ற புருஷன் வேற எங்கேயோ நைட் ஏதோ வேலை இருக்குதுன்னு போயிட்டான். என்ற அத்தையும் இல்லை, அம்மாவும் வீட்டுக்கு போயிடுச்சு. நான் பேசாம இன்னைக்கு சீதாக்கா வீட்டில் தான் தங்கணும்னு நினைக்கிறேன். என்ன சீதாக்கா, இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டில் இருக்கலாம்ல நானு? இருடி நீலா, இரு, உன்னை யார் வேண்டாம்னு சொல்றா? சரி உங்க வீட்டுக்காரர் வர வரைக்கும் இங்கே இரு, என்ன இப்போ? சரிக்கா சரிக்கா, அப்ப நைட்டுக்கு என்ன சாப்பிட போறோம்? அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்கம்மா, ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. டவுன்ல தான் இருக்கிறாங்களாமா, ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டாங்கம்மா. என்னம்மா சொல்றது? என்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணாங்களா? டவுன்லயே இருக்கிறாங்களாமா? சரி அம்மா கிட்ட ஏதாவது வேணும்னா கேட்டுட்டு ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்கம்மா. அக்கா ஏன் மலரே சொல்லு. அக்கா ஒரே சலுப்பா இருக்குதுக்கா, பேசாம மச்சாங்கிட்ட சொல்லி எல்லாத்துக்குமே ஏதாவது ஹோட்டல்ல ஏதாவது டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லாமா? ஆமாம்மா, எனக்கு புரோட்டா எல்லாம் சாப்பிடணும் போல இருக்குதுமா. பேசாம அப்பா ஃபோன் பண்ணி ஹோட்டல்ல ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லலாமா இன்னைக்கு? அப்படியா? சரி, அப்படி யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வர சொல்லலாம். என்ன மலரு, என்ன வாங்கிட்டு வர சொல்றது? பேசாம எல்லாத்துக்கும் புரோட்டாவே வாங்கிட்டு வர சொல்லுக்கா. இந்நேரத்துக்கு அப்புறம் வேற என்ன வாங்குறது? எப்பவும் இட்லி தோசை எல்லாம் நம்ம வீட்டுல சாப்பிடுறது தானே. சரி மலரே, அப்ப ஆளுக்கு 3 புரோட்டா வாங்குற மாதிரி சொல்லிடலாமா? சரிக்கா, அவருக்கு வீட்டுல சாப்பாடு இருக்குது, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அவர் அதே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் சுரேஷ்க்கு பூமாரிக்கு எனக்கு நாங்க 3 பேரு, அப்புறம் நீங்க, அப்புறம் நீலா சின்ன புள்ள எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கா. சோனி மாயாக்கு என்ன வேணும்னு கேட்டியா? அம்மா அவ எல்லாருக்கும் என்ன வாங்குறீங்களோ அதுவே வாங்கிக்கலாம்னு சொன்னாமா. சரி அப்ப அப்பா ஃபோன் பண்ணி நம்ம 6 பேரு இங்க 3, மலர் வீட்டுல 3, சின்ன புள்ள உன்ற வயலுக்கு உன்ற வீட்டுக்காரர்க்கெல்லாம் ஏதாவது வாங்கணுமா? அவங்கெல்லாம் இனி சாப்பிடவே ஆரம்பிச்சிருப்பாங்க இந்நேரத்துக்கு, அதெல்லாம் எங்கள் அத்தை செஞ்சு போட்டிருப்பாங்க. எனக்கு மட்டும் போதும். நம்ம சிம்ரன் வேற இங்கே இருக்கிறாள்ல, அவளுக்கு சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. பேசாம நிலாவும் இங்கே தான் இருக்கிறான், நானும் இங்கே இருக்கிற, காலையில் எழுந்திரிச்சு போறக்கா. உங்க அத்தை ஏதாவது சொல்ல போறாங்கடி, அப்புறம் உன்ற வீட்டுக்காரர் வேற இருக்காருல்ல, நீ சொல்லிட்டு வேணா வா. அதெல்லாம் நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேக்கா.